இங்க கர்லா கட்டைகள் விற்கப்படும்னு போர்டே போடலாம் போல சார். அது இது மாதிரி இன்னும் 50 தேவைப்படுது. ஒன்னொன்னுக்கு ஒரு பேர். இது தொப்பை கரலாம்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம பைஸ் பண்ணிக்கலாம். என்னன்னா நீங்க இரும்பை தொடுறதை விட மரக்கட்டையை தொட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிட்ட இருக்க நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாம் அதை எடுத்துரும். யூஸ்வலான இந்த மாதிரி கர்லா தான் அதிகமா நம்ம பார்ப்போம். இங்க வெயிட் அதிகமா இருக்கு அப்படின்னா அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்த பிடிக்கும். ஓ, இப்ப இது நார்மல் கரலா. அது ஒரு சுத்து நல்ல அழகான சுத்து. கரலான்றது அற்புதமான ஒரு போட்டு நிறுத்தணும். ஆமா, இன்னும் இருக்கு. நிறுத்தி இது பண்ணி இது பண்ணணும். இதுல 1000 வகையான சுத்து இருக்கு. என்ன வேணாலும் நான் கிரியேட் பண்ணுவாங்க. ஒரு சில கர்லாலே இது பண்ணிக்கலாம். ஆமா. சோ இது என்னென்ன இது ஷோல்டர் ஃபுல்லாவே நீங்க வந்து இங்க இருக்க மசில் எல்லாத்தையுமே, இந்த கெட்ட சதைகள் எல்லாத்தையுமே எடுத்துரும். இது ஒன்னொன்னும் ஒவ்வொரு மாதிரி சுத்துவோம். நான் வந்து இப்ப முறைப்படி இப்பதான் கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். இது இந்த மாதிரி ஒரு கர்லா நான் பார்த்தேன். இது சைனால எல்லாம் தண்ணி ஊத்தி வைப்பாங்களே சார், குடவையில கூட எடுத்துட்டு போவாங்க. கிடையாது, கதாயுதம் நம்ம ஆஞ்சநேயர் வச்சிருப்பார்ல. ஓ, அது ரொம்ப 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 ஈஸியா இது பண்றது. ஓகே, இந்த பேக் ஆர்ம்ஸ் இது வேற வரும். சூப்பர் சார். அப்ப ஆஞ்சநேயர் கையில வச்சிருக்கிறதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. ஆஞ்சநேயர் ஆனா ஆமா, ஒரு ஆர்ம்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும் எல்லாத்துலயும். என்ன ஒன்னொன்னு ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். நீங்க இதுக்குள்ள கட்டைக்குள்ள அதுதான் இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை சார் இது வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு இது எனக்காக என் தம்பி ஆனந்த் இது ஓகே டம்பல்லையே பாண்டிச்சேரியில வந்து என் தம்பி ஆனந்த் எனக்காக பண்ணி கொடுத்தான். சூப்பர் சார். இது என்னன்னா இது வந்து மரத்தோட சேர்ந்து மரத்தை பிடிச்சி பண்ணும்போது அதுல இருக்க நல்ல வைப்ஸ் எல்லாம் நமக்குள்ள வரும். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஈஸியா, பயங்கரமா இருக்கு சார். ஆர்ம்ஸ்லாம் பயங்கரமா பம்ப் பண்ணி ஈஸியா தான் இருக்கு. இதுலயே வெயிட் வேணும்னா இது பண்ணிக்கலாம். அதுல வெயிட் அங்க இருக்கு. ஓகே, இது ரொம்ப சிம்பிள். இது வந்து நல்ல வெயிட். இதுல எவ்வளவு ரெப்ஸ்ல அடிப்பீங்க? இது அடிக்கலாம். ரெப்ஸே கிடையாது, நமக்கு வேணுங்கிற அளவுக்கு அடிச்சுக்க வேண்டியதான். பயங்கரமா ஆர்ம்ஸ் போ பயங்கரமா அப்படியே பில்டப் ஆயிட்டே இருக்கு. உங்களுக்கு அது பார்க்க எவ்வளவு ஆசையா இருக்கும். ஒரு ஸ்டார்டிங்ல உடனே எல்லாம் கிடைக்காது, நீங்க பண்ணணும். சும்மா நேத்து ஆரம்பிச்சு இன்னைக்கு பார்த்து என்னப்பா வளரவே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணக்கூடாது. அது வந்து அதே மாதிரி லேசா தெரிஞ்சிச்சுனாலே மலாக்கப்படுத்துக்குவாங்க. ஏன்னா வந்து பயங்கரமா ஆரம்பிச்சது. இது தினம் தம்பி சூர்யா சொல்லுவாரு, ஒரு நாள் நீங்க ஒர்க் அவுட் பண்ணலன்னா ஓகே, 2வது நாள் பண்ணலன்னா நீங்க ரேஸ்லயே கிடையாது அப்படின்பாரு. ஒரு நாள் நீ வேணா ரெஸ்ட் எடுத்துக்குவா, 2வது நாள் கிடையாது. ஒரு டவுட்டா ஒண்ணு கேக்குறேன். இப்ப இருக்க பசங்க எப்படி எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஃபாஸ்டா எதிர்பார்க்கறாங்க. ஒரு ஜிம்ல எல்லாம் போனா பசங்க பாத்தீங்கன்னா அப்பதான் ஜிம்முக்கு வந்திருப்பான். அவன் வந்து லைட் வெயிட் எடுத்து 50 ரெப் அடிக்கணும் அடிக்க மாட்டான். நான் ஹெவி வெயிட் போட்டு 10 ரெப் அடிக்கிறேன். ஒரு தம்பி பண்ணும்போது பார்த்தா பயங்கர வெயிட்னாலும் எதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறீங்க? அது யூஸும் இல்லையா சார்? ஈஸியா பண்ணுங்க, சிம்பிளா ரொம்ப கம்மி வெயிட் போட்டு நீங்க இப்ப சொன்ன மாதிரி 50 100 அடிச்சீங்கன்னா அது உள்ள இன்னர்ல போய் ஒர்க் ஆகும். ஓகே, அதோடைய அழகே வேற. ஹெவி வெயிட் எல்லாம் போட்டா போடலாம், அதற்கான உணவு இருக்கணும், உங்க உடம்புல சக்தி இருக்கணும். 25 கிலோ தான் நம்ம அடிக்கணும்னா 30 தூக்கி அடிச்சுட்டு இருப்பாங்க. கால் திரும்பிக்கும். என்கிட்ட ஒரு சிக்கல்ல போய் மாட்டிக்குவாங்க. அதுதான் பிரச்சனை.